ஃப்ரெண்ட்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் வங்கதேசம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான நடந்து முடிஞ்ச 21வது T20 உலகக்கோப்பை மேட்ச்சில் கடைசி பாலில் சவுத் ஆப்பிரிக்கா அணி திகில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஐசிசி விதினால வங்கதேச அணி கடைசி பாலில் தோற்றுருக்காங்க. இந்த மேட்ச்சில் என்ன சம்பவம் நடந்துச்சு, எதனால் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சு எப்படி முதல் அணியாக குவாலிஃபையருக்கு தகுதியாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங்கை தேர்வு செய்த சவுத் ஆப்பிரிக்கா அணியுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. அந்த அணியை சேர்ந்த ஹென்ரிக் டெக்கவுட்லையும் மார்க்கரம் 4 ரன்லையும் ஸ்டூப்ஸ் டெக்கவுட்லையும் அவுட் ஆனாங்க. குண்டன் டிகாக் 11 பாலுக்கு 18 ரன் அடிச்சு அவுட் ஆக, அதற்கப்புறம் உள்ள வந்த காலிஸ் மில்லர் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு 2 பேரும் அதிக ரன் அடிச்சாங்க. இதில் மில்லர் 38 பாலுக்கு 29 ரன் அடிச்சாங்க. ஹென்ரிக் லெசன் 46 பாலுக்கு 46 ரன் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த வீரர்கள் யாருமே ஒழுங்காக விளையாடல. இதனால சவுத் ஆப்பிரிக்கா அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட்டில் போயிருக்கு. 113 ரன் தான் அடிச்சாங்க. எதிரணி பந்துவீச்சு தரப்புல ஹசன் 3 விக்கெட்டும் டாக்ஸிக் அகமது 2 விக்கெட் எடுத்தாங்க. பின்னர் கிளம்பிறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா அணியுடைய தொடக்கமும் மோசமாக இருந்துச்சு. அந்த அணியை சேர்ந்த ஆஞ்சிஸ் ஹசன் 9 ரன்லையும் நஜிபுல் ஹசன் 14 ரன்லையும் அவுட் ஆனாங்க. லிட்டில் தாஸ் 9 ரன்லையும் சகிஃபுல் ஹசன் 3 ரன்லையும் அவுட் ஆக, அதற்கப்புறம் உள்ள வந்த டவுரிட் ஹிட்டோய் முகமதுல்லா கூட பார்ட்னர்ஷிப் வச்சு 2 பேரும் போட்டியை அதிரடியாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ கடைசி 3 ஓவருக்கு வெற்றி பெற 19 ரன் தேவைப்படும் போது அதிரடியாக விளையாண்ட டவுரிட் ஹிட்டோய் 37 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆயிருப்பார். ஸோ கடைசி 2 ஓவருக்கு 17 ரன் தேவைப்படும் போது 19வது ஓவர் பேட்மேன் 7 ரன்களை விட்டு கொடுத்திருப்பார். ஸோ கடைசி 1 ஓவருக்கு வெற்றி பெற 11 ரன் தேவைப்படும் போது அந்த ஓவரை சூப்பராக வீசியிருப்பார் மகாராஜ். அந்த ஓவரில் அதிரடி பேட்ஸ்மேன் ஜாக் அலி 19வது ஓவரில் 3வது பால் அவுட் ஆயிருப்பாங்க. கடைசி 2 பாலுக்கு வெற்றி பெற 6 ரன் தேவைப்படும் போது முகமதுல்லா ஒரு 6 அடிக்க பாலை அடிச்சிருப்பார். ஆனால் பவுண்டரி லைனில் இருந்த மார்க்கரம் பவுண்டரி லைனில் போய் ஸ்பைடர்மேன் மாதிரி கேட்சை எடுத்து கடைசி 1 பாலுக்கு 6 ரன் தேவைப்படும் போது 1 ரன்கள் மட்டும் மகாராஜ் விட்டு கொடுத்ததுனால 4 ரன் வித்தியாசத்தில் சவுத் ஆப்பிரிக்கா அணி ஜெயிச்சிருப்பாங்க. வங்கதேச அணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட்டில் போயிருக்கு. 109 ரன் மட்டுமே அடித்து தோத்துருப்பாங்க. இந்த மேட்ச்சில் வங்கதேசம் அணி தோக்க ஐசிசியுடைய மோசமான விதியும் முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. அதாவது 17வது ஓவர் 2வது பாலை வீசிய பிராட்மேன் காலில் விக்கெட்டை எடுத்திருப்பார். அது எல்பியில் பட்டு போயிருக்கும். ஆனால் காலில் அவர்கள் ரிவ்யூ எடுத்திருப்பார். ரிவ்யூவில் பார்க்கும்போது அது 4வது ஸ்டெம்புக்கு போனதுனால நாட் அவுட் ஆயிருக்கும். ஆனால் அந்த பால் அவருடைய எல்பியில் பட்டு பவுண்டரி லைனுக்கு போயிருக்கும். அது பவுண்டரி கொடுக்கணும். ஆனால் ஐசிசி விதிப்படி பேட்ஸ்மேன் ரிவ்யூ எடுத்து ரிவ்யூ பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக மாறி அந்த பால் பவுண்டரி லைனுக்கு போனாலும் பவுண்டரி கிடையாது, டாட் பால் தான் அப்படின்னு விதி இருக்கு. ஸோ இந்த விதியினால வங்கதேச அணி 4 ரன்ல தோத்துருக்காங்க. அந்த விதி இல்லாமல் அது பவுண்டரியாக கொடுத்துருந்தா, டாட் பால் ஆகாமல் இருந்திருந்தா வங்கதேச அணி இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருப்பாங்க. மேலும் சவுத் ஆப்பிரிக்கா அணி T20 கெரியர்லேயே லோயஸ்ட் டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. மேலும் சவுத் ஆப்பிரிக்கா அணி இந்த உலகக்கோப்பையில் 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிருக்கிறதுனால தற்போது சூப்பர் 8க்கு முதல் அணியாக தகுதியாகி சாதனை படைச்சிருக்காங்க.